தலைவருமான அருமை அண்ணன் நடராஜன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற பேரவனுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்ராம் அவர்களை, இன்றைக்கு தோமுசா என்று சொன்னால் குறைந்தது 50 வருட அனுபவத்தை ஒரே நேரத்திலே சுட்டி காட்டக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சங்களிலே நீங்காத இடம்பெற்றிருக்கிற அருமை அண்ணன் தோமுசாவுடைய பேரனுடைய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அண்ணன் சண்முகம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பானதொரு உரையை இன்றைக்கு நமக்கு வழங்க வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் குறிப்பாக தொலைத்தொடர்பு துறையினுடைய குறிப்பாக எங்களுடைய லாக்காவுடைய துறையினுடைய அமைச்சராக இருந்த அருமை அண்ணன் ராசா அவர்களை இன்றைக்கு எரிவது அணையா விளக்காயினும் தூண்டுகோல் எல்லா வீடின் மங்கிவிடும் என்ற அந்த வாக்கிற்கு வடிவம் கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கு தோமுசா பேரனுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, எப்படி வளர்த்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு பொருளாளராக வருகை தந்திருக்கிற அண்ணன் கோசி வள்ளுவன் அவர்களை, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற அலுவலக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆசிய அருணகிரி அவர்களை, இந்த கூட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற இணை பொதுச் செயலாளர் அவர்களை, துணைத் தலைவர்களை, செயலாளர்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் வருகை தந்திருக்கிற அத்தனை உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய தொலைத்தொடர்பு தோமுசாவின் சார்பிலும் பேரவின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது ஒரு குரல் நம்முடைய பேரவையுடைய பொதுச்செயலாளரை எண்ணுகிற பொழுது ஒரு குரல் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. குறிப்பாக ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க 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 அதை திருப்பி படிக்கின்ற பொழுது ஒரு இனிமை கூடும். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ஒரு நல்ல புத்தகத்தை ஒரு முறைக்கு 2 முறை அல்லது 3 முறை தொடர்ந்து அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, படிக்கிற பொழுது, ஆராய்கிற பொழுது அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு இனிமையாக, தெளிவாக, திட்டமாக தெரியும் என்பதில் அந்த குரல் அப்படி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி தான் நம்முடைய பேரவையுடைய பொதுச்சாளர் பொறுத்தவரையில் இன்றைக்கு நம்முடைய தோமுசாவை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி ஒரு நல்ல புத்தகம் மட்டுமல்ல, ஒரு விக்கிபீடியாவாக இன்றைக்கு நம்முடைய தோமுசாவுக்கு கிடைக்கப்பெற்ற அரிய பொக்கிஷமாக இன்றைக்கு பேரனுடைய பொதுச்செயலாளர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய அனுபவம் இன்றைக்கு அவருக்கு வயது 80 கடந்து சென்று விட்டாலும் கூட இன்றைக்கு அவருடைய நினைவாற்றல் நிச்சயமாக எண்ணி பார்ப்பது வியப்பாக இருக்கிறது. நமக்கெல்லாம் அந்த வயதில் நிச்சயமாக நினைவு தடுமாற்றங்கள் வரும். ஆனால் இன்றைக்கும் அவர் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நம்மிடத்தில் பகிர்கிற பொழுது வேறொரு உலகத்திற்கு செல்வதை போல அவர் சுட்டி காட்டுகிற அந்த சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு குறிப்பாக வருகை தந்து எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற அருமை அண்ணன் தொலைத்தொடர்பு துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அந்த காலம்தான் தொலைத்தொடர்பு துறைக்கு பொற்காலம் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய துறையினுடைய நமக்கு குறிப்பாக கழகத்தினுடைய அமைச்சர்களாக இருந்தவர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களும் அண்ணன் ராசா அவர்களும் அகில இந்திய அளவில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி 1 ரூபாய்க்கு ஒரு கால் என்கிற விகிதம். அப்போ 4 ரூபாய் 5 ரூபாய் இருந்தது. ஒரு ஃபோன் பேசணும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு பேசணும்னா 4 ரூபாய் 4 ரூபாய் 5 ரூபாய் இப்படி இருந்தது.
அயல்நாடுகளுக்கு அதனுடைய கட்டணம் தனி. ஆனால் நம்முடைய துறையினுடைய அமைச்சராக வந்தவர் ₹1 காஷ்மீர் டு கன்னியாகுமரிக்கு பேசலாம் என்று கொண்டு வந்தார். ஆனால் அதற்கு பிறகு அந்த துறையுடைய அமைச்சராக பதவி வகித்த அருமை அண்ணன் ராசா அவர்கள் 30 பைசா 40 பைசாவில் செகண்ட்ஸில் கொண்டு வந்தார். இது எவ்வளோ பெரிய திட்டம்! அகில இந்திய அளவில் ஏன் அவர் மீது குற்றம் வந்தது என்று சொன்னால், அவர் இப்படி மக்களுக்காக பணியாற்றியதனுடைய விளைவு தான் அவர் மீது குற்றம் என்பதை இந்த நாடு அறியும். குறிப்பாக அவர் செகண்ட்ஸில் 30 செகண்ட் பேசினா அதுக்குண்டான பைசா, ஒரு 60 நிமிடம் என்று சொன்னால் அதுக்கு 40 பைசா, அதுக்கு மேலே இல்லை. ஒரு கால் பைசாவில் கொண்டு வந்தார். தனியார் அந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாம் அவர் மீது கோபம் கொண்டார்கள், எரிச்சல் கொண்டார்கள், பாவ பழிகள் எல்லாம் சுமத்தினார்கள். இருந்தாலும் மண்ணின் வளத்தையும் மக்களுடைய மனோபாவத்தை அறிந்து கொண்ட ஒரு தலைவர் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நாட்டுடைய மக்களுடைய எண்ணங்களையும் இந்த நாட்டுடைய வளங்களை பற்றி முழுமையாக அறிந்த காரணத்தினால, கழகத்தினுடைய தலைவராக இருந்த கலைஞருடைய வலதுகரத்தை பிடித்து நடந்த காரணத்தினால நீதி வென்றது. தர்மத்தில் வாழ்வதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்கிற வகையில் இன்றைக்கு ஒரு தனி மனிதனாக நின்று இந்த கழகம் பின்னாடி இருக்கிறது என்பதை சொல்லி, தலைவர் கலைஞர் இருக்கிறார், தளபதி இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு அதில் மீண்டு எழுந்து இன்றைக்கு வான உயர இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணி சிறப்பு. ஆனால் தொழிலாளிகளுக்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த நேரத்தில் நான் அதை சுட்டி காட்டியே ஆக வேண்டும். எனக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் அன்றைக்கு அவருடைய அமைச்சராக இருந்த காலத்தில் இருந்த பொழுது எங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று கேட்டார்கள். நம்முடைய தோமுசா பேரனுடைய வேண்டுகோள் விண்ணப்பத்தை அவர் ஏற்று அன்றைக்கு இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் சங்கம் இணைந்து செயல்பட்ட நம்முடைய தோமுசா, அதனுடைய பொதுச்செயலாளராக அண்ணன் சுப்பராமன் அவர்கள், வெங்கட்ராமன் போன்றவர்கள், அண்ணன் சண்முகமும், மறைந்த அண்ணன் குப்புசாமி போன்றவரெல்லாம் அவரிடத்தில் எங்களுடைய அந்த ஊதிய மாற்றத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள்லாம் ஒரு 20% கொடுத்தா பரவாயில்ல, 15% கொடுத்தா பரவாயில்லன்னு. ஆனால் அருமை அண்ணன் 30% ஊதிய உயர்வு அன்றைக்கு கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு நாங்கள்லாம் விஆர்எஸில் வெளில வந்துட்டோம். இந்த அரசாங்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினிடையே நாங்கள் வேலை செய்ய முடியாது என்று சொல்லி எனக்கு 52 வயசுல நான் வெளில வந்துட்டேன், ரிசைன் பண்ணி வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் பென்ஷன் வாங்குகிறேன், முழுமையான பென்ஷன் வாங்குகிறேன். இன்றைக்கு அதற்கு காரணமே அந்த 30% ஊதிய உயர்வு என்பது நன்றியோடு நான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, பல திட்டங்கள், 5 கட்ட பதவி உயர்வு, டிஏ மெர்ஜர், A1 கிளாஸ் சிட்டி எல்லாத்தையும் அன்றைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் ராசா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு காரணம் நம்முடைய தோமுசா பேரவை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி எனக்கு வாய்ப்பளித்த இந்த தலைமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.